ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா எப்படியாவது ரகுராமையும் சீனுவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக அவங்க குருவரன்கிட்ட போய் உதவி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ குருவரன் சொல்கிறாங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ மாயா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யாரோ திட்டமிட்டு தான் அப்படி பண்ணியிருக்கணும். ஏன்னா சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் அப்பாவை கூட முடிவு எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது சாரு நினச்சது நடந்த மாதிரிக்கு தானே, அப்புறமா எதுக்காக அந்த மாதிரி தப்பான முடிவெடுக்க போறா அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா, ஏன்னா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கு ரகுராம் பெரியப்பா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமா சாரு கண்டிப்பா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு அவளுக்கு எந்தவித இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரோ தான் இவங்க ரெண்டு வரையும் திட்டமிட்டு பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே குருவரன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா, சாரு லெட்டர் எழுதி வச்சுதான் சொன்னேன்ல, அந்த லெட்டர் இப்போ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மகாலிங்கத்திட்ட தான் அந்த லெட்டர் இருக்கு அப்படின்னு மாயா சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே குருவரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த லெட்டரை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா சாரு தான் அந்த லெட்டரை எழுதிருக்கிறாளா இல்லைனா சாரு எழுதுன்னு சொல்லிட்டு வேற யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த கேஸ் பாதி முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே உடனே அவங்க மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகாலிங்கத்திட்ட தானே அந்த லெட்டர் இருக்குது, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எப்படி இந்த லெட்டர் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ நான் கேட்டால் தானே தரமாட்டாங்க, ஆனால் நீங்கள் கேட்டாக்கி உங்ககிட்ட கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே குருவரனும் சரி நான் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகாலிங்கம் உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரகுராம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரிக்கு சம்மதிச்சுட்டு கடைசியில் இந்த மாதிரிக்கு உன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே, என்ன இருந்தாலும் சரி தான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக தான் அவன் ரகுராம் ஃபர்ஸ்ட் உன் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சிருக்கிறான், அதுக்கப்புறம் உன் பொண்ணோட கதையை இப்படி முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இதெல்லாம் கேட்டதுமே அவங்க மகாலிங்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இருந்த ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சுத, அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எப்படியாவது அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் இந்த மாதிரிக்கெல்லாம் நான் செஞ்சேன், ஆனால் கடைசியில் என் பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சீனவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு உடனடியாக அவர் சம்மதிச்சிட்டாரு, அதை நினச்சி எனக்கு கூட ஆச்சரியமாக தான் இருந்தது, ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் இப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க ரெண்டையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மகாலிங்கத்தை சொல்லிட்டு இருக்கவோ அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க லிங்கம், உங்களுக்கு என்ன உதவி பண்ணாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது அப்போ மகாலிங்கம் சொல்றாங்க, எனக்காக என் பொண்ணுக்காகவும் நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கிறீங்கம்மா, ஆனா அப்படி பண்ணனதுக்கு அப்புறமும் எந்த வித பிரயோஜனம் இல்லாம நடந்து போச்சுத, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நீங்க வாரி வாரி கொடுத்தீங்கல்ல, ஆனா அது பிரயோஜனமே இல்லாமல் போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே குருவரன் வராங்க. குருவரன் வந்ததுமே உடனே அந்த கேஸை பற்றி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கவும் அப்போ மகாலிங்கத்திட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம், நீங்கள் சாரு லெட்டர் எழுதி வச்சு தான் சொன்னீங்களே, அந்த லெட்டரை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்படி கேட்டதுமே புவனேஸ்வரிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஓஹோ, அந்த லெட்டரை கேட்குறாருன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று உள்நோக்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த குருவரன் ரகுராமோட ஆளாச்சுத, ஏன்னா இவனை படிக்க வச்சது இந்த அளவுக்கு வேலை வாங்கி கொடுத்தது எல்லாமே இந்த ரகுராம் தான், அதனால கண்டிப்பா இவன் அவருக்கு சப்போர்ட்டா தான் இவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி நினைக்கவும் அப்போ மகாலிங்கம் சொல்றாங்க, லெட்டர் தானே என்கிட்ட தான் இருக்கு, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே புவனேஸ்வரி மகாலிங்கத்தை தனியாக அழைச்சிட்டு போறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் சொல்லிட்டு அவங்க மகாலிங்கத்தை தனியாக அழைச்சிட்டு போனதுமே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க, இந்த குருவரன் வேற யாரும் கிடையாது, ரகுராம் இவரை படிக்க வச்சிருக்கிறாரு, அதனால நீங்க என்ன பண்ணாலும் சரிதான், ரகுராமை காப்பாத்துறதுக்காக தான் இவர் எல்லா முயற்சியும் எடுப்பாரு, அந்த லெட்டரை நீங்க இவர்கிட்ட கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, லெட்டர் இப்போ இவர்கிட்ட கொடுக்கலன்னா இவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லும் போது அதை ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் அந்த லெட்டர் அவர் கையில் கிடைச்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ரகுராமையும் சீனுவையும் காப்பாற்றுறதுக்கு தான் இவர் முயற்சி பண்ணுவார், நம்ம பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள நம்ம சும்மா விட்டுடலாமா என்ன அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக விடக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதனால இந்த லெட்டரை நீங்கள் அவர் கையில் கொடுத்துடாதீங்க அப்படிங்கும் போது உடனே லிங்க சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், நான் அந்த லெட்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது உடனே புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மகாலிங்கத்திட்ட குருவரன் சரி நான் லெட்டர் கட்டம்ல இப்போ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, அந்த லெட்டரை யாருக்கிட்ட ஒப்படைக்கணுமோ நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டேன், இப்போ உங்ககிட்ட எல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டவே குருவரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்க யாருன்னு தெரியுது எனக்கு நல்லாவே, அந்த ரகுராமோட வளர்ப்பு பையன் மாதிரி தானே நீங்கள், அதனால இப்போ அந்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தா கூட எனக்கு நியாயம் கிடைக்காது, அதனால அந்த லெட்டரை நான் கோர்ட்டில் ஒப்படைச்சிக்கிட்டது அப்படின்னு சொல்லவும்
சொல்லவும் இது கிட்டதுமே குருவரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாம் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் வரவும் அடுத்து வந்து மாயா அங்கே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. என்னங்க என்னாச்சுது, நீங்கள் இந்த லெட்டரை வாங்கினீங்களா அப்படிங்கும்போது இல்லை வந்து மகாலிங்க இந்த லெட்டரை கொடுத்துருப்பாரு, ஆனால் அந்த புவனேஸ்வரி அங்கே இருந்தா அதனால அவள் எதோ சொல்லி அந்த லெட்டரை கொடுக்க விடாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா வந்து குருவரன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த புவனேஸ்வரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம எப்படி வந்து அவங்க மேலே சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரிக்கு எல்லாம் திட்டம் போட்டு காய் நிறுத்தி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாருவோட கதையை முடிச்சது கூட அவளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே குருவரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற, உண்மையை சொல்ல போனாக்கி மகாலிங்கமும் புவனேஸ்வரியும் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து இதாக பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கத்துக்கு எல்லா உதவியும் பண்ற மாதிரி தானே புவனேஸ்வரி அங்கே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக பண்ணணும் அப்படிங்கவும் அதுதான் அவளுடைய திட்டமே. இந்த மகாலிங்கத்தை வச்சு அவள் இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கம் புவனேஸ்வரியை வந்து ரொம்பவே நல்லவன் சொல்லி நம்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவள் வந்து மகாலிங்கத்தை வச்சு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இது எல்லாமே செஞ்சுட்டா அப்படிங்கவும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாயா, ஆனால் வாய் வார்த்தையா சொல்றதுக்கு சரிதான், ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாத போது நம்ம எப்படி இது வந்து அடுத்த இதுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் சார், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, ஆனால் பெரியப்பாவும் சீனும் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நானே வந்து நம்ப மாட்டேன், ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கெட்டதுமே உடனே மாயா வந்து அவங்க ரகுராமையும் சீனுமையும் பார்த்து சொல்கிறாங்க, பெரியப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால எப்படியாவது உங்களை நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ சீனு வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மாயா நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதா சீனு இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு, ஆனால் இது யார் பண்ணினாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே ஆதாரம் தான் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படியாவது எங்கள் ரெண்டு பேரும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து லாயர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எப்படியாவது நாளைக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து தன்னால் முயன்றதை நான் எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏதாவது ஆதாரம் இருந்தால் போகிறோம், அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்ரு இருந்தால் கூட நம்ம வந்து அந்த லெட்டர் உண்மையிலே சாரு தான் எழுதியிருக்காளான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா கூட இந்த கேஸே முடிஞ்ச மாதிரிக்கு தான், உங்கள் பெரியப்பாவையும் உன்னுடைய கணவரையும் நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கும்போது அந்த லெட்ரு மகாலிங்கத்தோட கையிலெல்லாம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக எப்படியாவது வந்து அந்த லெட்டர் நான் வாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே ஜானகி தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்காக எல்லாரும் ரெடி ஆகவும் அப்போ சிவா, மணி, ஜானகி, தனான்னு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து ஜானகி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தனா எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைச்சிரும் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை சொல்கிறாங்க. ஆனால் வந்து மாயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கிடைக்கிறது கஷ்டம் தான் பெரியமா, ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக அவங்க பார்த்தோம்னா வந்து எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வரும்போது அப்போ அவங்க ரகுராமையும் சீனுவையும் அழைச்சிட்டு வரவும் ஜானகி வந்து அவரை பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க, அதனால உங்களுக்கு எதுவும் நடக்காதுங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமும் வந்துருந்தாங்க. அப்போ மாயாவை பார்க்குறாங்க, மாயாவை காணலை. உடனே வந்து அவங்க பசுபதியும் காத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க மாயாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் மாயாவை மட்டும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க நீதிபதி எல்லாருமே வந்துருந்தாங்க. அந்த அப்போ அந்த கேஸை பற்றி அவங்க வாதாட ஆரம்பிக்கவும் அப்போ வந்து ரகுராமுக்காக வந்து அவங்க லாயர் வாதாடிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவங்க சாருக்காகவும் வந்து அவங்க மகாலிங்க வந்து லாயரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் வாதாடிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாமே வந்து அவங்க சாருக்காக தான் சப்போர்ட்டாக வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரகுராமுக்காக எந்த ஆதாரமும் இல்லாதனால அவங்க வந்து ரொம்பவே வீக்காக இருந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் பார்த்தோம்னா மாயா வந்து நிற்கிறாங்க கோர்ட்டில், என்கிட்ட இருக்க ஆதாரம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க.